வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு வந்திருக்க கேட்ட கோயில் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆலங்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைக்கோவில். மலைக்கோவில் அப்படின்னு சொன்னாலே அங்கே யார் இருப்பா அப்படின்னு சொன்னால் முருகர் இருப்பார். ஆனால் இந்த ஊரில் உள்ள மலைக்கோவிலில் யார் வசிக்கிறா அப்படின்னு சொன்னால் ராமபிரான் இருக்கிறாரு. ராமர் திருக்கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த இடம் வந்து பழங்காலத்தில் எப்படி சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், மாயமான மானை தேடி வந்ததாக இருக்கக்கூடிய இடம் தான் மாயமான் குறிச்சி. அந்த மாயமான் குறிச்சிக்கு பக்கத்தில் உள்ள இந்த மலைக்கோவிலில் ராமர் பாதம் இருப்பதாக கூறப்படுகிறது. புராணங்கள் வாயிலாக அறியப்பட்ட இந்த கோயில் பழங்கால நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோயிலாக இருக்கிறது என்பது உண்மையான ஒன்று. இது வந்து அதுக்கு அடுத்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள், இந்த ஊரை சுற்றி உள்ள மக்கள், பெரியவர்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், எடுத்து இந்த கோயிலை வந்து விஷ்ணு பெருமானுக்கு ஒரு சன்னதியாகவும் ராமருக்கு ஒரு சன்னதியாகவும் தனியாக வைத்து இந்த கோயிலை வந்து முழுவாக வடிவமைத்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால், பெருமாளும் தாயாரும் இந்த திருப்பார்கடலுக்கு மத்தியில் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்புறமா இங்கே உள்ள நிறையா கோயில் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் சன்னதி இருக்குது. சாஸ்தா சன்னதி முதற்கொண்டு எல்லா சாமியோட சன்னதிகளும் இங்கே இருக்குது. நீங்கள் வீக்கெண்ட் டேஸில் வரணும்னு நினச்சிங்கன்னா, சின்ன குழந்தைங்களோட இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். தண்ணிகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த பரந்தாமனை பார்க்குறதும் ஒரு ரொம்ப அழகான விஷயமா இருக்குது. மறக்காமல் இந்த ஆலங்குளம் திருக்கோயிலுக்கு வந்து வாங்க. நன்றி.